அனைவருக்கும் வணக்கம். சிவகலை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு இருக்குது. இது நம்ம சூத்திர நெட்டி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சூத்திர நெட்டி அப்படின்றது யோகாவில் நாசில் கிளீனிங். நாசி துவாரத்தை நம்ம பார்த்திங்கன்னா பொதுவாக வெளிப்புற சுத்தம் பண்ணுறோம், குளிக்கிறோம், புற தூய்மை எல்லாம் பண்ணுறோம். நம்ம உள்ளே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யோகாவில் சில உபகரணங்கள் இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யோகாவில் சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த சூத்திர நெட்டி. இந்த சூத்திர நெட்டி அப்படின்றது நாசில் கிளீனிங். இப்போ இதை பண்ணுறது மூலிமா நம்மளோட நாசி துவாரங்கள் ஃபுல்லாக க்ளீன் ஆகும். இது ஒரு தடவை பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு எப்படியாப்பட்ட மூக்கடைப்பு, சளி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னா அது சரியாயிடும். அப்புறம் தும்மல், இது போன்ற விஷயங்கள் உள்ளவங்களுக்குலாம் இது நல்லாவே சரி பண்ணும். இப்போ நம்ம சூத்திர நெட்டி இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில், கடையில், இல்லை ஆன்லைனில் பார்த்தீங்கன்னாலே கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டியூப் ரப்பர் மாதிரி இருக்கும். துணிலையும் பண்ணுவாங்க. துணியில் நெய்யை ஊற்றி துணியை நல்லா திரித்து அழகாக காட்டன் துணியில் பண்ணுவாங்க. நீங்கள் கடையில் இந்த மாதிரி ரப்பர் வாங்கிக்கினாலே பெஸ்ட்டு. இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, முதல்ல இந்த மாதிரி டியூப் எடுத்துக்கிட்டு இதில் லைட்டாக எண்ணெயை போட்டு நல்லா அப்படி தடவிக்கணும். தடவிட்டு பிறகு இதை ஒரு முனையை இந்த சின்ன முனை மாதிரி இருக்கு பாருங்கள், ஜூம் பண்ணு. இந்த ஒரு முனையை உள்ளே விடும். இந்த லாஸ்ட்டு முனை கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது மூக்கு வழியாக இது உள்ளே விட்டு இதை வாய் வழியாக அப்படி இழுக்க சொல்ல இப்படி வந்துடும். இந்த பெரிய துவாரம் இந்த வாய் வழியாக வந்துடும். இது ரொம்ப நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இப்போ தான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு யோகா மாஸ்டர்கிட்ட நீங்கள் போயிட்டு கற்றுக்கினா ரொம்ப நல்லது. நீங்களே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். மெயினாக விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூக்கில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, நாசல் சர்ஜரி, மூக்கில் சர்ஜரி பண்ணுவாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு அவங்களாம் பண்ணக்கூடாது. ரொம்ப பொறுமையாக நிதானமாக பொறுமையாக பண்ணணும். இதை உள்ளே விட சொல்ல கொஞ்சம் பொறுமையாக தான் விடணும். தும்மல் வரும் உள்ளே விட சொல்ல, ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் உள்ளே விட்டுட்டிங்கன்னா அப்புறம் நல்லா எழுத்துடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஒரு பக்கம் உள்ளே போகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீங்கள் போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அதுவுமே கொஞ்சம் ப்ராப்ளத்தில் போய் குத்தி அப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் முடியும். ரொம்ப பொறுமையாக நிதானமாக நீங்கள் பண்ண சொல்ல அழகாக பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம சூத்திர நெட்டி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல தேங்காய் எண்ணெயில் லைட்டாக தொட்டு தடவி இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது முதல்ல ஒரு மூக்குத்து வரம் வழியாக உள்ளே விட்டு இந்த 2 விரல் மூலயமா இதை அடியிலேருந்து இழுக்க போகிறோம். இதனுடைய அளவு அளக்கிறதுக்காக மூக்கிலேருந்து மெஷர்மெண்ட் இவ்வளோ அளவு பிடிச்சிக்கிட்டு
இவ்வளோ தான். இது மூலயமா இப்போ வந்து என்னுடைய ஒரு மணி பிடிச்சிக்கிட்டு இது மூலமா நம்ம பண்ணுறது மூலமா இந்த நோசிட்டு வரும் சரி, இந்த சைனஸ் ப்ராப்ளம், மூக்கடைப்பு இதெல்லாம் சரியாக போயிடும். அவ்வளோ அழுகு. இப்போ இவ்வளோ அழுகும் மொத்தம் இது மூலமாக நம்ம வந்துச்சு. நல்லா இருக்கிற சளி கிளி மொத்தம் அழுக்கம் வந்துடும். இதை ஒரு நல்ல ஒரு காத்தோட்டமான விஷயத்தில் எளிதாக பண்ணக்கூடிய விஷயந்தான். நம்மளுடைய சித்தர்கள் எல்லாம் நம்மளுக்கு அழகாக இதை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கும் கொஞ்சமாக இப்படி ஆரம்பிக்கலாம். ரைட்டாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னா பாருங்கள், உள்ளது எவ்வளோ சளி வந்துருக்கு பாருங்கள். இது ஒரு தடவை பண்ணாலே போதும், இந்த இருக்கிற சளி கிளி எல்லாம் வந்துடும். இப்போ இதை முடிச்சுட்டு அடுத்ததாக சேம் இப்போ நம்ம வந்து ஆப்போசிட்டில் இப்போ இடது மூக்கில் விட்டு இப்போ வலது மூக்கில் விட்டு எடுக்க போகிறோம். இப்போது இதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்க. இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் நல்லா ரப் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு யோகாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மளாம் இப்போலாம் எதனா ஒரு சளி பிடிச்சிச்சு அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் போகிறோம், அதெல்லாம் தேவையில்லை. நாசல் கிளினிக் சில பேர் எதனா ஒரு தும்மல் வந்தாலே அது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க. இதெல்லாம் வந்து ஃபாரினில் பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஊரில் நம்ம கலையிலேருந்து போன இந்த யோகா கலையை வந்து நம்ம வந்து இதை சரியாக பயன்படுத்தலை அப்படின்றதான் விஷயம். இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் மூக்கு துவாரம் வழியாக பொறுமையாக நிதானமாக உள்ள விடுது. இந்த மாதிரி உள்ள விட சொல்ல மூக்கடைப்பு எல்லாம் வரும் தான், சளி வரும், தும்மல் வரும். ஆனால் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா
ரொம்ப நல்லது. கொஞ்சம் இந்த மாதிரி ரப் பண்ணுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வெளில பிடிச்சி எடுத்துட்டிங்கன்னா மொத்த அழுகும் அதில் ஒட்டிட்டு வந்துடும். இதை நீங்கள் பண்ணி முடிச்சு வெளியே எடுத்ததுக்கப்புறம் கபாலபதி ஒரு 4 டைம்ஸ் பண்ணுங்க. நல்லா எந்த மூக்கில் எடுத்தீங்களோ அதுக்கு ஆப்போசிட் மூக்கை அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி மாறி மாறி இந்த மாதிரி பண்ணிங்க. அவ்வளோதான். அப்புறம் இந்த சூத்திர நெட்டி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கோல்டு வாட்டர், ஐஸ்கிரீம் அந்த மாதிரி எதுவுமே சாப்பிடக்கூடாது. சுட தண்ணி மட்டும்தான் குடிக்கணும்.